வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 76வது சுதந்திர தினம் நாளை கொண்டாட்டம். பேருந்து, ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. மிக பரந்த மனதுடைய மக்களும் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பையும் இருப்பதால்தான் உடலுறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம். முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். நாங்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மாணவரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் சிறந்த காவலர்களுக்கான விருதுகள் அறிவிப்பு. சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கொச்சியில் கைது. 4 முறை நோட்டீஸ் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் தொடக்கம். கோவளத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. 100 முறை தன்னை தகுதி நீக்கம் செய்தாலும் மக்களுடனான தனது உறவு வலிமையடைந்து கொண்டே செல்லும். வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி உற்சாகம். இந்தியாவுக்கு எதிரான கடைசி T20 போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள் அணி. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை ஒட்டி முக்கிய ரயில் நிலையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தமிழக ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன் ராமு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் நிலையங்களில் பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் எனவும், பாதுகாப்பு கருதி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் இரவு நேரத்தில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் கூறினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 200 காவலர்களும், எழும்பூர் ரயில் நிலையத்தில் 100 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு டுவீட் செய்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவிலேயே மிக பரந்த மனதுடைய மக்களும் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பையும் தமிழ்நாட்டில் இருப்பதால்தான் உறுப்பு தானம் செய்வதில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தீயும் மண்ணும் தின்னும் உடலை புறக்கணித்து அவர்களுக்கு வாழ்வளிக்க முன் வருவோம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான நல்ஆளுமை விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மகப்பேறு இறப்பினை குறைத்து பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை மேம்படுத்தியதற்காக அருண் தம்புராஜ் IAS அதிகாரிக்கும், பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான குற்றங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக கோயம்புத்தூர் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் IPS அதிகாரிக்கும் நல்ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. ஆதரவற்றவர்களுக்கு தனிப்பிரிவு அமைத்து சிகிச்சை அளித்த சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் தேரணி ராஜன் வளரிளம் பெண்களின் இரத்த சோகையை கண்டறிந்து குணப்படுத்தும் முன்னோடி திட்டத்திற்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் பிரபு சங்கருக்கும் நல்ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுகளை சுதந்திர தினத்தன்று தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வழங்கவுள்ளார். இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் 10,999 மருத்துவமனைகளில் 14 வகை மருந்துகள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா காலத்திற்கு பின்னர் மாரடைப்பு நோய் இளைஞர்களை அதிகம் பாதிக்கிறது என்றார். இதனை தடுக்க தமிழக முதலமைச்சரால் புதிதாக தொடங்கப்பட்ட இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதயம் காப்போம் என்கின்ற அந்த புதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறோம். இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த 10,999 மருத்துவ கட்டமைப்புகளிலும் இந்த மாத்திரைகள் இதற்கு முன்னால் இல்லை. இந்த மாரடைப்புக்கான அந்த அறிகுறிகளோடு வருபவர்களை உடனடியாக காப்பாற்றக்கூடிய இந்த மாத்திரைகள் என்பது இதற்கு முன்னால் இல்லை. கடந்த 2 மாதங்களாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மாத்திரைகள் இந்த மருத்துவ மையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சம்பவத்தில் காயமடைந்து நெல்லை பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சிறுவர்களை பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். அப்போது சிறுவனுக்கு கை அறுவை சிகிச்சை தேவைப்படுவதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிறுவன் மற்றும் அவருடைய தங்கை இருவரின் படிப்பு தொடர அரசு உதவி செய்யும் என்றும், சிறுவனுக்கு 18 வயது நிரம்பிய பிறகு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
பள்ளிகளில் சாதி மோதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அவர் கூறினார். நாங்குநேரி பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது பள்ளிக்கூடத்தில் ஜாதி வெறி அந்த அடிப்படையிலே தாக்குதல் நடப்பதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 76 ஆண்டுகள், 75வது ஆண்டு, 77வது ஆண்டு நம்ம கொண்டாட போகிறோம். நம்ம இன்றைக்கும் இது போன்ற சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு இது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கணும். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய வேண்டுமானால் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை ஒழுங்காய் பயன்படுத்தினாலே போதுமானது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட காணொலியை விமர்சித்து அவர் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில், பிரதமர் மோடி கொண்டு வந்த போஷான் அபியான் திட்டம் மூலம் கடந்த 7 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிதி 2936 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். சராசரியாக வருடத்திற்கு 50 லட்சம் குழந்தைகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைகிறார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கேள்வி கேட்கும் திமுக மீது பாஜக அரசு குறிவைப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக மீது பாஜகவிற்கு அச்சம் நிலவுகிறது என கூறினார். கடைசியாக பிரதமர் பேசுகின்ற நாளின் போது 2 மணி நேரம் 10 நிமிடம் பேசினாரே தவிர 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மணிப்பூரை பற்றி பேசாததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தவுடன் அதற்கு பின்னால் 2 நிமிடம் மட்டுமே பேசினார். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். எத்தனை காலத்திற்கு பின்னால்? சற்றேறக்குறைய 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்று அவர்களை மானபங்கப்படுத்தியவர்களை எத்தனை பேர் கைது செய்தார்கள், என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இதுபோல வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறதா? இணையதளம் அங்கே முடக்கப்பட்டிருக்கிறதே என்றெல்லாம் கேட்டால் இதற்கெல்லாம் பதில் இல்லை. மாறாக திமுகவை குறிவைக்கிறார்கள். அவருடைய குறியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. ஒரு மாநில கட்சியான திமுக மீது நாடாளுமன்றத்தில் நின்று பிரதமர் விமர்சிக்கிறார், உள்துறை அமைச்சர் விமர்சிக்கிறார் என்றால் அவர்களுக்கு அச்சம் இங்குதான் நிலவுகிறது. கோவை மாநகரில் மேற்கு புறவழிச்சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்கு அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் முத்துசாமி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். முதற்கட்டமாக மதுக்கரை முதல் மாதம்பட்டி வரை 250 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி சாலைகள் அமைக்கப்படும் என்று அவர்கள் கூறினர். 13 சிறு பாலங்கள், 2 மேம்பாலங்கள், 3 பேருந்து முனையங்களை மேம்படுத்தும் என தெரிவித்த அமைச்சர்கள் 2 ஆண்டுகளில் இந்த பணிகள் முடிவடையும் என கூறினர். இதன் மூலம் சிறிய ஊட்டி என அழைக்கப்படும் கோவை புத்தூரின் மதிப்பு பல மடங்கு உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவில் உலக திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டி நடைபெற்றது. இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த பிராச்சி என்பவர் பங்கேற்று 3வது இடத்தை பிடித்தார். சென்னை திரும்பிய திருநங்கை பிராச்சிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்திய திருநங்கைகள் அதிக திறமைகள் உள்ளதாக பெருமிதம் கூறினார். சிறைவாசிகளுக்கு தண்டனை தரும் இடமாக இல்லாமல் அவர்களை திருந்தி வாழ வைக்கும் இடமாக தமிழக சிறைச்சாலைகள் மாற்றப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் சிறைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பெட்ரோல் பங்கினை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிறைச்சாலை கைதிகளுக்கு வாழ்வு தரும் இடமாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி அரசுக்கு எதிராக செயல்படும் உயரதிகாரிகள் விரைவில் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்று அம்மாநில சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவுறுத்தியிருந்தார். இதையடுத்து அங்கன்வாடிகளுக்கு தேசிய கொடி வழங்கி சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் இல்லந்தோறும் கொடியேற்ற வேண்டும் என்றார். மத்திய புலனாய்வு அமைப்பின் 15 அதிகாரிகளுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான விசாரணையில் சிறந்து விளங்குவதற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய புலனாய்வு முகமைகள் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு புலன் விசாரணையில் சிறந்து விளங்கும் வகையில் பதக்கங்களை வழங்குவதற்காக இத்திட்டத்தை உள்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மாநில காவல்துறை மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகளில் குற்ற விசாரணையின் உயர் தொழில்முறை தரத்தை ஊக்குவிப்பதும் காவல்துறை அமைப்புகளின் புலனாய்வு விசாரணையில் சிறந்த அதிகாரிகளை அங்கீகரிப்பதாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் நாகூரில் 4ஆம் ஆண்டாக காத்தாடி திருவிழா நடைபெற்றது. நாகூர் கடற்கரையில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இவ்விழாவில் திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் குடும்பமாக பங்கேற்று பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். செல்போனில் மூழ்கி கிடந்த சிறுவர் சிறுமியர் வானில் வண்ண வண்ண பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர்.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். 4 முறை நோட்டீஸ் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் கொச்சியில் தலைமறைவாக இருந்த அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். கிரிவல பாதையில் அசைவ உணவகங்கள் குறித்த ஆளுநரின் புகாருக்கு அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார். கிரிவல பாதையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ள அவர், ஆளுநர் தமிழகத்தில் குழப்பம் விளைவிக்க முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார். சென்னையில் நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குரோம்பேட்டையைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் 2 முறை நீட் தேர்வு எழுதி 200க்கும் குறைவான மதிப்பெண் எடுத்து தோல்வியடைந்துள்ளார். 2 முறை நீட் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றும் பலனளிக்காத நிலையில் மீண்டும் நீட் பயிற்சி எடுக்க சேர்ந்துள்ளார். இந்நிலையில் சில நாட்கள் வகுப்பிற்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்த ஜெகதீஸ்வரன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நெல்லை கொக்கிரகுளம் முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி முளைப்பாரி திருவிழாவை ஒட்டி 1008 லட்டுகளை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவில் கடைசி ஆடி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் சென்ற நிலையில் 1008 லட்டுகளால் அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அங்கு நடைபெறும் ஆவணி மூலத் திருவிழா, ஐப்பசி நவராத்திரி விழா போன்றவை சிறப்பு வாய்ந்தவையாகும். 12 திருவிளையாடல் லீலைகளில் ஆவணி மூலத் திருவிழா நடைபெறுவது சிறப்பம்சமாகும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் அருகே உள்ள நெரூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு நாதஸ்வர உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் கலந்து கொண்டு தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் மற்றும் பக்தி பாடல்களை இசைத்து நாதமழையாக பொழிந்தனர். ராகுல்காந்தி 2வது நாளாக தனது சொந்த தொகுதியான வயநாட்டில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். வயநாடு சென்றடைந்த அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் தம்மை எவ்வளவு முறை தகுதி நீக்கம் செய்தாலும் மக்களுடனான தனது உறவு வலிமையடைந்து கொண்டேதான் செல்லும் என அவர் கூறினார். தொடர்ந்து பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ராகுல்காந்தி, நாட்டின் உண்மையான உரிமையாளர்களான பழங்குடியினருக்கு நிலம் மற்றும் வனத்தின் மீதான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள 18 வகையான தொழில்களைச் சேர்ந்த கதர் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க நாடு முழுவதிலுமிருந்து 18 வெவ்வேறு தொழில்களைச் சேர்ந்த 50 கதர் கைவினை கலைஞர்கள் மற்றும் 62 கைவினை கலைஞர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கு MSME அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கொடியேற்றும் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர்கள் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நாராயண் ராணேவின் இல்லத்தில் நடைபெறும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டிக்கான நிகழ்ச்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அலைச்சறுக்கு போட்டிக்கான தொடக்க நிகழ்ச்சி சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தாமோ அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் 11 நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலம் உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா குடும்பத்தினருடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். VIP தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கோவில் வெளியே அவருடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரை கைப்பற்றியது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்களை இந்திய அணி எடுத்தது. சூரியகுமார் யாதவ் 61 ரன்களை குவித்தார். இதையடுத்து 166 ரன்கள் வெற்றி இலக்குடன் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 18வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 171 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி 3-2 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 76வது சுதந்திர தினம் நாளை கொண்டாட்டம். பேருந்து, ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு.
மிக பரந்த மனதுடைய மக்களும் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பையும் இருப்பதால்தான் உடலுறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம். முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். நாங்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மாணவரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் சிறந்த காவலர்களுக்கான விருதுகள் அறிவிப்பு. சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கொச்சியில் கைது. 4 முறை நோட்டீஸ் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் தொடக்கம். கோவளத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. 100 முறை தன்னை தகுதி நீக்கம் செய்தாலும் மக்களுடனான தனது உறவு வலிமையடைந்து கொண்டே செல்லும். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி உற்சாகம். இந்தியாவுக்கு எதிரான கடைசி T20 போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள் அணி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.